ஆகிறது என்றால் என்ன பண்ணலாம்? கிளியார் மூங்கில் அணையே வினகை கொடியாக்கி. கிளியார் மூங்கில் அணையே ரொம்ப அருமையானது. கிளி என்றால் அழுத்தம், திண்மை. அந்த காலத்துல எல்லாம் காரண பெயரை வைத்தார்கள். காலத்தி கண்ணப்பர் இருக்கிறாரு. கண்ணப்பருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? திண்ணன்னு பேர். ஏன் அந்த பேரை வச்சாரு அவங்க அப்பா? குழந்தை பிறந்ததுங்க. பிறந்தாலும் அப்பா பார்க்க வர்றாரு. நம்ம குழந்தைய பார்க்கணும்னு வர்றாரு. குழந்தைய தூக்கி கொடுக்குறாரு அந்த மருத்து வச்சு. அந்த குழந்தைய 2 கையால வாங்குறாரு. திண்ணுன்னு இருந்தது குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உறக்கக்குள்ளாரியே 5 கிலோ. நமக்கெல்லாம் 3 தான் வெயிட் நம்ம குழந்தைக்கெல்லாம். ஆனா தின்னனாரு 5 கிலோ. 5 கிலோ. உடனே பேர் வச்சாரு. திண்ணுன்னு குழந்தை இருக்குதா? திண்ணு. நம்ம பேர் வைக்கிறோம். இப்படி சமந்தா சம்பந்தம். ஐயா வந்துக்கிறாரு. அந்த குழந்தைங்க நல்லா வளர்ந்து. ஐயா வந்துக்கிறாரு. சமந்தா சம்பந்தம் இல்ல. ஏதா வந்துக்கிறாரு. ஒரு பெண்ணுக்கு பேர் வைக்கிறாங்க. என்னமா? யாசிகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரின்னு. யாசிகாவுக்கு என்ன அர்த்தம்னா பிச்சைக்காரி. அர்த்தம் தெரிஞ்சா வச்சுக்கோலாம். மாயா மாயா மாயாவா போயிடும். எல்லாம் எப்படி உலகம் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? எந்த விதமான அதாவது சிந்திக்கிற மனப்பாங்கை நம்ம போயிடுச்சு. கருத்து ஒரு கருத்து இல்லை. நம்ம நோயை பற்றி பேசிக்கிற போது ஒரு முக்கியமான கருத்து இல்லை. எந்த உணவும் நம்மளோட உடம்போட ஐக்கியமாகணும்னா அந்த உடம்பை 3 விரலால் எடுக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. கையாலதான் இருக்கக்கூடாது. 5 விரலால் எடுத்தீங்கன்னா அவ்வளவு வரும். அவ்வளையும் உள்ள போட்டீங்கன்னா எச்சில கலக்காமையும் உள்ள போகும். அப்படியே உள்ள போய் அப்படியே மலமா வெளியில வந்துட்டே இருக்கும். உடம்புக்கு ஒரு உடம்பு கிடையாது. 3 விரலால் எடுத்து வாயில வச்சு எச்சில் கலக்க 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 நின்று பண்ணிக்கிட்டே இருந்தா அதுவே கூடாகி அதுவாய் அடையும். நம்ம வாயில போட்டு தண்ணியை ஊற்றி அப்படி விழுந்துடும். இதுலலாம் பலன் கிடையாது. அது போல இது ஓமை. அது போல ஒரு கருத்து. இப்ப மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் நம்ம கருத்தா மாறணும். அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, நமக்கு உள்ள சிந்தைன்னு ஒரு கருவி இருக்கிறது. அந்த சிந்தைகளை போட்டு சிந்திக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் தாயர் சொல்லியிருக்கிறானா இல்லையா? நாம இப்ப என்ன பண்றோம்? சொல்ற கருத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கிறோம். அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு உணவு கிடையாது. நாம சிந்திக்கணும். சிந்தித்தது உண்மையா பொய்யா என்று சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்து நம்ம உருவாகணும்னா அந்த கருத்தை நம்பயமா மாறி. அப்பதான் உயிருக்கு வளர்ச்சி. இந்த 2 உண்மையை தெரிஞ்சுக்கணும். சோறு உடம்பா மாறணும், கருத்து நம்ம ஞானமா மாறணும். இதுதான் வழி. சோறு உடம்பாக மாறினா எச்சிலோட நல்லா கலக்கணும். கருத்து நம்முடைய ஞானமாக மாறணும்னா நம்முடைய சிந்தையினால் சிந்திக்கணும். இதெல்லாம் பண்ணாம எவன் சொன்னாலும் அப்படியே மண்ணில் ஏற்றணும்னா வழி தவறாம வழி செய்யாம தவிக்க வேண்டியது. வாழ்க்கையில பல பேர் தவிக்கிறார். மாணிக்கவாசகருக்கெல்லாம் யாரும் வழிகாட்டுங்கிற அவசியமே இல்லை. பெருமானை பற்றிக்கொள்ள அது பாட்டு வழி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எப்படி போறது என்ன ஆகுதுன்னு வழி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதைத்தான் இங்க சொல்ல வருகிறார். அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அறிவு என்றால் கிளியார் மூங்கில் அணையே. அவ என்ன அர்த்தம்னா மூங்கில் மரம் திண்மையானது. அழகா ஒரு கருத்துல ஐந்தில் விளையாதது, மூங்கில் மரம் இருக்குது. அது முக்கிய பிரச்சனை வளைக்க முடியாது. அப்ப என்ன சொல்ல? கிளியார் மூங்கில் அணையே. வளையாத மூங்கில் மாதிரி நான் உலக வயப்பட்டு நான் உன்னை பணிய முடியாத நிலைக்கு வந்துட்டேங்கிற கிளியார் மூங்கில் அணையே. நீ என்ன பண்ணு? அப்படி என் ஞானத்தை பெற்று என்னால முழுக முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால உங்க திருவடி நீ கொடுக்க மாட்டேங்கிற. என்ன வேலை செய்ய சொல்றாருன்னா வினகை பொடியாக்கி. என்னுடைய வினையை நீ பொடியாக்கிட. அது நீ பண்ணலாம் இல்லையா? என்னாலதான் வளைய முடியல, முத்துன மூங்கெல்லாம் மாறிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணலாம்? நீ ஞான கற்பமுடையவன், ஞான தீ.
ஞானத்தினால நீ என்ன பண்ணலாம்? என்னுடைய வினையை முடியேற்றலாம். இந்த ஆட்டம் நீ திருவடி தான் கொடுக்க மாட்டேங்கிற, திருவடியை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வினையை போக்கு அப்படிங்கிற. வினை என்ன? வினை என்றால் முன் செய்த பாவம், முன் செய்த என் புண்ணியமே பண்ணலையோ. வினைனாலே பாவம் தான், புண்ணியம் கிடையாது. நன்றாக அவங்க நம்ம இடத்துல சைவம் தவிர்த்த பிற கருத்துக்களை உடையவர்கள் எல்லாம் நம்ம இடத்துல உள்ள நுழைஞ்சி நம்ம இடத்துல ஒரு குழப்பத்தை ஒண்ணு கர்மாக்கி எறியலாம். எனக்கு இன்ன வரையும் வளர்ந்தது நம்ம இடத்துல நல்ல வினை நம்முடைய மெய்ப்பொருள், அதாவது நம்முடைய பெரிய புராணத்துல இந்த ஊருக்கு இந்த ஊர்ல வந்து ஞானம் பெற்ற ஒருவர் சாக்கிய நாயனார். அவர் நாவலத்துல வந்தார், ஞானத்தை தேடிட்டு. அவர் வந்த நேரத்துல பௌத்தம் தான் இருந்தது, அங்கதான் முதல்ல போய் சேர்ந்தாரு. பௌத்தத்துல நிறைய ஞானம் பெற்றுட்டார். ஆனாலும் அந்த ஞானம் முழுமையை நிறைவு தரல. அதான் உள்ளுக்குள்ளார சிந்திக்கிறார். எவன் பெருமான்னு தெரியல. ஏன்னா பௌத்தத்துல கடவுள்லாம் கிடையாது. உள்ள சிந்திக்க சிந்திக்க பெருமான் ஞானத்தை கொடுக்கிறார். அவரு பௌத்த மதத்துல இருந்து கொண்டே சைவராக மாறிட்டார். அதான் அவருக்கு பேரே சாக்கிய நாயனார். சாக்கியர் என்றால் பௌத்தர், வடிவம் பௌத்தம், ஆனா உள்ள ஞானம் சிவஞானம். அந்த ஞானத்துக்கு பேர் அவர்தான் சொல்றாரு, சைவத்துல வினையை செய்பவன், அந்த வினைப்பயன், அந்த வினைப்பயனை கொடுக்கக்கூடிய இறைவன் என்ற 4 கருத்து சைவத்தில் தான் இருக்குது. வேற எங்கேயும் இல்லைங்கிற பெரிய புராணத்தில். அப்ப வினை என்பது என்ன என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. வினை என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய மனத்துல தோன்றுகின்ற விருப்பு அல்லது வெறுப்பு, இந்த ரெண்டினுடைய அடிப்படையில எதை செய்தாலும் அது வினை. விருப்பு வெறுப்புனால எதை செய்தாலும் வினை. நாம ஏன் விரும்புகிறோம்? கேள்வி கேளுங்க, பதில் அப்பதான் கிடைக்கும். நாம ஏன் விரும்புறோம்? ஆசை யாருக்கு? என்ன நோக்கம்? அது தன்னல நோக்கம். நான் நல்லா இருக்கணும். சொல்றான் பாருங்க, முகத்துல ஒரு கண்ணு குருடா போனாலும் பரவாயில்லை, இது தன்னலத்தின் மீது கொண்ட பிறர் மீது கொண்ட வெறுப்பு. அப்ப விருப்பு வெறுப்புக்கு என்ன காரணம் என்றால் சுயநலம், தன்னலம். என்ன சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். நீங்க தன்னலத்தை விட்டதும் சுத்தமா இருக்கணும், தன்னலத்தோட சுத்தமா இருக்கணும். விடமாட்டாங்க யாரு? அப்படிலாம் நினைக்காதீங்க. பெருமான ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அவனை பிடிச்சிங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம யாரும் தவறான வழியில் நடத்த முடியாது. திருமூலர் சொல்றாரு, தனக்குத்தானே தலைவன். அவங்க யார் சார்? வழி நடத்துகின்ற தலைவன் யாரு? நாமதான். நாம சிவபெருமானை கற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுட்டா நம்மையாவே வழி நடத்திக் கொள்ளலாம். இன்னொருத்தவங்க நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பெருமானை பற்றாத காரணத்தினால இவங்க சொல்ற வழி சரி, அவங்க சொல்ற வழி சரி, நம்ம போயிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எனவே நமக்கு தலைவர் யாரும் இல்லை, நமக்கு நாமே தலைவர். நமக்கு நாமே நட்டானும் பகைவனும், தனக்குத்தானே பகைவனும் நட்டானும். நமக்கு எதிரி யாரு? நாம தான். நமக்கு யாரு நண்பர்? நாம தான். இதெல்லாம் திரும்பணும். இந்த வழியில போனீங்கன்னா மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வினை என்றால் தன்னலத்தின் அடிப்படையில் நாம கொள்ளுகின்ற விருப்பு வெறுப்பு, இதுதான் வினை. இறைவன் செயல்படுகிறானா இல்லையா? அவன் செய்யறதெல்லாம் ஏன் வினை இல்லை? அவனுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, அவனுக்கு தன்னலமும் கிடையாது. ஆனாலும் ஐந்தொழில் ஆற்றுகிறான் நமக்காக. அவனுக்கு உயிர் நலத்திற்காக ஆற்றுகிறான். அவனுக்கு இந்த ஒரு நலமும் இல்லை. எனவேதான் இறைவனுடைய செயலை நாம் வினை என்று சொல்லுவது இல்லை. நாம செய்கின்றதான் வினை என்று சொல்கிறோம். என்ன காரணம் என்றால் தன்னலம் தான் நன்றி. நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்தவங்கலாம் எப்படி போனா எனக்கு என்ன?
இந்த கருத்து இருந்ததுன்னா இல்ல எனக்கு தலையா இருக்காங்கன்னா அவன் ஒழுங்கி போகணும். இந்த மாதிரி விருப்பும் வெறுப்பும் தன்னலத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் நாம பேசுவது, நாம எண்ணுவது, நாம் செய்வது எல்லாம் வினை. வினை எப்ப பலன் கொடுக்கும்? கொஞ்ச நாள் ஆகும். வினை கழிந்தாதான் வினை கழிந்தா அது பெரிய வினை தகுந்த மாதிரி ரொம்ப நாள் ஆகும். சின்ன வினை சிறிய வினைக்கு எங்கேயுமே கிடைக்காது, எந்த புத்தகத்திலும் கிடையாது. நாம சிந்திக்க சிந்திக்க பெருமாள் உணர்த்திக்கிறார். நான் அப்படிதான் ஜெயிக்கிட்டு இருக்கேன். யாருடைய பேச்சிலும் இந்த கருத்து கிடைக்காது. என்ன காரணம்னா வினை எப்ப பலனை தொடர்ந்து வினையில 2 கூறுகள் இருக்கின்றன. ஒரு கூறு உடனடியா பலன் கொடுக்கலாம், இன்னொரு கூறு உடனடியா பலன் கொடுக்காது. அது என்ன 2 கூறு? நான் உள்ளுக்குள்ளார ஒண்ணு நினைக்கிறேன், அடுத்தவன் எனக்கு வேண்டிய ஆளு ஒரே ஒண்ணு நினைக்கிறேன். நினைப்பு தானே அடிப்படை, இந்த விருப்பம் தானே அடிப்படை. இந்த விருப்பம் தானே என்ன பண்றேன், என் வீட்டுக்கு இருக்கிற பொருளை எடுத்து கொடுக்குறேன். 2 காரியம் நடக்குதா இல்லையா? ஒண்ணு விருப்பு, இன்னொன்னு செயல். விருப்பினுடைய அடிப்படையில் எடுத்து செயல். நான் ஒரு பொருள் அவனுக்கு கொடுத்த உடனே அவன் எப்படி இருக்கிறான்? மகிழ்ச்சியா இருக்கான். மகிழ்ச்சியா இருக்கான். அவன் மகிழ்ச்சியா பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு மகிழ்ச்சி அதை விட. அப்ப முயற்சிக்குரிய பலன் கிடைத்து விட்டது. வினையில 2 கூறுகள் இருக்கின்றன. ஒரு கூறு முயற்சி, முயற்சிக்குரிய பலன் உடனடியா கிடைக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடக்குது, கெட்டது உடனடியா